ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. 5 நாள் மட்டுமே இதை சாப்பிட்டு பாருங்க. வாழ்நாள் முழுவதுமே, அதாவது ஆயுசுக்குமே உங்களுக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கால்சியம் குறைபாடு இருக்காது. உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல 20-25 வயதிலே மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், கால்சியம் குறைபாடுகளால அவஸ்தைப்படுறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் உணவு முறை தான். நம்ம இன்னைக்கு மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சின்ன உணவு முறையை ஒரு 5 நாள் ஃபாலோ பண்றதன் மூலமா நிரந்தரமா அந்த மூட்டு வலி பிரச்சனையை சரி செய்ய முடியும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஏன் மூட்டு வலி சின்ன வயசுல ஏற்படுது, கால்சியம் குறைபாடு ஏன் ஏற்படுது, எலும்பு தேய்மானம் ஏற்படுதுன்ற ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக முக்கிய காரணம் 2 தான். ஒண்ணு பசியே இல்லாம சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னொன்னு நம்ம வயிற்றுக்கு ஆகாத உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறது. உதாரணத்துக்கு சில பேருக்கு பரோட்டா சாப்பிட்டா ஏத்துக்காது, இருந்தாலும் அந்த பரோட்டாவை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில உணவுகள் சில பேருக்கு ஏத்துக்காது. அதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம போயிடும். அப்ப நம்மளுடைய உடல் என்ன பண்ணும், நம்மளுடைய டெய்லி எனர்ஜிக்கு என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோரேஜ் மீடியம் சொல்லக்கூடிய அந்த எலும்புகள்ல இருந்து அந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை எடுக்க ஆரம்பிக்கும். நாளடைவேல அந்த இடத்துல எலும்பு தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும், கால்சியம் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும், மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். இந்த சிம்பிள் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய மூட்டு வலி பிரச்சனையை ரொம்ப எளிதா சரி செய்யலாம். அதற்கு மிக முக்கிய சொல்யூஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாரம்பரியமா நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு உணவு முறை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நிச்சயமா சொல்றேன், 100% இது ஒர்க் ஆகும். அதுக்கு நான் இன்னைக்கு மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். மூங்கில் அரிசி அந்த காலத்துல அதிகமா பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி அரிசி கடைகளை கிடைக்கிறது கிடையாது, நாட்டு மருந்து கடைகளை மட்டும்தான் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு வாரம் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. அதனுடைய டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிரும், உடல்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா மூங்கில் அரிசியை நம்ம சாப்பிடும் போது வாழ்நாள் முழுவதுமே மூட்டு வலி வராது. ஏன்னா இதுல அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு, இரும்பு சத்துக்கள் இருக்கு, அதிகப்படியான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. நீங்க டேப்லெட் இந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடாம இதை சாப்பிட்றதன் மூலமா எல்லாமே சரியாகும். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் இன்னைக்கு குறைவான அளவுகளில் காமிக்கிறேன், இது நீங்கள் அதிகமான அளவுகள்லையும் பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு முறை அலசிட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக நீங்கள் அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சுட்டு வச்சுக்கணும். இல்லை நீங்கள் நிறையான அளவுகளில் பயன்படுத்த போறீங்கன்னா ஒரு 2 முறை நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து கூட நல்ல நைஸான பவுடரா, இப்போ நம்ம கேழ்வரகு மாவு, கம்பு மாவுலாம் அரைச்சி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பவுலில் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு பவுலில் எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு மண்சட்டி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். மேக்சிமம் மண்சட்டி பயன்படுத்துங்க. ஏன்னா மண்சட்டியில நம்ம எந்த விதமான உணவும் சமைக்கும் போது அதிகப்படியான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் தான் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய எலும்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கொடுக்கும். இப்போ இதுல நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு அந்த மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 6 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துங்க, சரியா இருக்கும். இப்போ இந்த தண்ணீர் ஒரு கொதி வரணும். பாருங்க, தண்ணீர் 1 கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மாவு, மூங்கில் அரிசி மாவு, அதை சேர்த்துட்டு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டா போதும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம சாதம்லாம் போட்டால் வேக வைக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துக்குதுல, அதே மாதிரி தான் ஒரு 20 நிமிஷம் அடிக்கடி இடையில ஒரு தடவை கலந்து மட்டும் விட்டுக்குங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, நல்லா ஆற வச்சிருங்க. இது நீங்க நாளைக்கு காலையில குடிக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 7 மணி, காலையில 7 மணி 8 மணி போல இப்போ ரெடி பண்ணணும். இப்போ இதை மூடி வச்சிருங்க. ஒரு ஓரமா மட்டும் கேப் விட்டுருங்க, அந்த ஆவி வெளியில போட்டோம், இல்லைன்னா நீர் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காலையில 7 மணி ரெடி பண்ணேன். இதை சாயந்தரம் இப்போ 6 மணிக்கு நம்ம பார்க்கலாம். நல்லா ஆறி இருக்கு, கெட்டியாகவும் மாறி இருக்கு. இப்போ இது மேல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இதை இப்போ நம்ம காலையில பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்ல ஒரு கரண்டியை பயன்படுத்தி கட்டிலாம் இல்லாமல் உடைச்சி விட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமா மோர் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மோர் சேர்த்துக்கலாம். இது சுவைக்காகவும் மட்டும் இல்லை, நல்ல பாக்டீரியாக்களை நம்ம குடல்ல உருவாக்கும். நல்ல ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புல உடனே உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மோருக்கு உண்டு. அதனால சேர்க்கிறேன். இல்லைன்னா மீந்த சாதம் சொல்லுவாங்கல்ல, அதாவது பழைய சாதம்,
தண்ணி ஊற்றி வச்ச சாதம், அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுலேயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதாவது மதியம் வடித்த சாதம் மீந்துருச்சுன்னா நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல வரேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துக்குங்க. நார்மல் சால்ட் சேர்க்காதீங்க. இல்லைன்னா கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்புலேயே வந்து பாலிஷ் செய்யப்படாத கல்லுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லுப்பை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் குடிக்கலாம். இதை நீங்கள் 3 வேளைக்கும் தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் 2 வேளைக்கு 5 நாள் குடிச்சு பாருங்க, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாமா, தாராளமாக ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் 7 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வாரத்தில் 2 முறை கம்பல்சரி உங்களுடைய உணவுகளில் இது ஒரு பழக்கமாக நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய உடம்புல நல்ல ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு கால்சியம் குறைபாடு நீங்கும், மூட்டு வலி சரியாகிடும், எலும்பு தேய்மானம் இருக்காது. முக்கியமா பெண்களுக்கு இடுப்பு பகுதியெல்லாம் எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்குங்க. இதை கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு நல்லது. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையே இருக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ் இது. இது வந்து ஒரு உணவு முறை, மருந்து கிடையாது. ஆப்ரேஷன், மருந்து, மாத்திரை எதுவுமே இல்லாம நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய பாரம்பரியமான உணவு முறையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம ஆயுசுக்கும் நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.